வணக்கம். நாளை பாரதியாரின் பிறந்த நாள். பாரதியின் கவிதை வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட்டாக வேண்டியுள்ளது. 1919ஆம் ஆண்டு இந்தியாவின் வரலாற்றில் ஒரு இருண்ட பகுதி. அந்த ஆண்டில்தான் விசாரணையே இல்லாமல் தண்டனை வழங்கும் ரவுலட் சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு நிறைவேற்றியது. அண்ணல் காந்தியடிகள் அந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார். அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் நாளை சத்தியாகிரக நாளாக கடைபிடிக்குமாறு இந்திய மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். அன்றுதான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. சென்னை ராயப்பேட்டையில் இன்றைய ஔவை சண்முகம் சாலையும் டிடிகே சாலையும் சந்திக்கும் அந்த இடத்தில் காணப்படும் பாலசுப்பிரமணிய பக்த ஜனசபையில் தான் அந்த நிகழ்ச்சி அன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியை தமிழ்த்தென்ற திரு வி.க. தம் வாழ்க்கை குறிப்பில் விவரித்துள்ளதை அப்படியே படிப்போம். ஏப்ரல் 6ஆம் நாள் மலர்ந்தது. அடிகளின் ஆத்ம சக்தி மனம் கமழ்ந்தது. முன்னேற்பாட்டின்படி காலையில் ராயப்பேட்டையில் உள்ள பஜனை கோஷ்டிகளும் மற்றவர்களும் தேசபக்தன் நிலையம் போன்றார்கள். அவர்களுடன் சுப்பராய காமத்தும் நானும் ஊர்வலமாய் வந்தோம். பிற்பகல் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பக்தஜன சபையின் குஹானந்த நிலையத்தை அடைந்தோம். சுப்பிரமணிய பாரதியார் பஜனை கோஷ்டியில் எங்கேயோ எப்படியோ கலந்து வந்தார். அவரை கண்டதும் செவி அவரது பாட்டை விரும்பியது. பாரதியாரை பாடுமாறு கேட்டேன். தமிழ் பெருமான் முருகா முருகா என்று பாடத் தொடங்கினார். பாட்டு தமிழ் பாட்டு, தேனினும் இனிய முருகன் பாட்டு. படத்தில் உள்ள ஓவிய முருகனை நகரச் செய்தது. ஓவிய உருவம் வீருடன் வெளிவருவது போன்ற தோற்றம் உண்டாயிற்று. அன்பர் மெய்கள் அரும்பின, விதிர்த்தன. சிலர் மயங்கினர், சிலர் கண்ணீர் உகுத்து தம்மை மறந்தனர். எல்லோரும் ஆனந்த பரவசராயினர். பாரதியார் சித்திர பதுமையானார். பாட்டுக்கும் ஓவியத்துக்கும் உள்ள ஒருமைப்பாட்டை யான் கண்ணார கருத்தார கண்டேன். இதே நிகழ்ச்சி பற்றி வரலாற்று ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா என்பவரும் எழுதியுள்ளார். பாரதியார் ஒரு சமயம் சென்னை ராயப்பேட்டை மோப்ரீஸ் ரோடில் உள்ள குஹானந்த நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது கல்யாண சுந்தர முதலியாரும் நானும் வேறு சில நண்பர்களும் அங்கிருந்தோம். மாலை நேரம். நிலையத்து மண்டபத்தில் குமரக்கடவுளின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உருவம் பாரதியாரின் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்து விட்டது. முருகா 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 என்று தொடங்கும் பாடலை உணர்ச்சி ததும்ப பாடினார். மாலை நேரத்து மஞ்சள் வெயில் அந்த படத்தின் மீது லேசாக படிந்தது. முருகனுடைய திருவுருவத்திற்கு தனி சோபை கொடுத்தது. வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் என்ற சரணத்தை அவர் பாடி அதையே திரும்ப 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 சொன்னபோது அந்த குமர வடிவம் அவரை நோக்கி மெதுவாக வருவது போலவே இருந்தது. நாங்கள் அனைவரும் பரவசர்களானோம். அந்த காட்சியின் நெஞ்சை விட்டு அகலவே அகலாது. உண்மையைத் தவிர எதுவும் சொல்லாத சான்றோர்கள் இருவரின் சாட்சி மொழி போதுமே மகாகவியின் உள்ளத்தில் இருந்த உண்மை ஒளி வாக்கினிலே வெளிப்பட்டு படத்தில் இருந்த தெய்வ வடிவை அசைத்து உயிர்ப்பித்து ஆடிவரச் செய்தது என்பதற்கு வேறு சான்று தேவையில்லை. அந்த நிகழ்ச்சி சொல்லின் மாட்சியே நிறுவியது. இதை என்னிடம் சொல்லி எனக்கு கற்பித்த என்னுடைய சட்டத்துறை ஆசான் திரு கே. ரவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.